அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே. நல்லாரை நன்மை அறியச் செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே. திருவையாறு அகலாத சம்பச்சோதி, கல்லா மரத்து கடைப்பட்ட நாயேனை, வெள்ளாளன் தென்னன் பெருந்துறையான் கல்லை பிசைந்து கனியாக்கி, வெள்ளத்தடுத்து வினைகடிந்த வேதியனை, தில்லை நகர்முக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். அன்பார்ந்த நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி, 12 மணி 7 நிமிடம் பகல். பின்னாடி சப்தமி திதி, கேட்ட நட்சத்திரம், மரண யோகம். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகள் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று நாள் எப்படி இருக்குது, கிரகங்களா எப்படி இருக்கிறது? சூரியனும் புதனும் கன்னியில் இருக்கு, செவ்வாய் துலாத்தில் இருக்கு, சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில், சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கு. இது கிரகங்களுடைய அமைப்பு. மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்கார், நன்மை இல்லை. 3 நாள் என்ன கிட்டத்தட்ட இதில் ஒரு 6, 12, 18 மாதம் நல்ல பலன் தராது. ஆனால் சனி பகவான் 18 மாதத்துக்கு நல்ல பலன் தருவார். சனி ராகும் 11ஆம் இடத்துல இருக்கார். அவங்க 2 பேரும் நல்ல இடத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்லது செய்வாங்க. ஆனால் குரு பகவான் மெயினான கிரகம், அவர் அவ்வளோ தூரம் சிறப்பு செய்ய மாட்டார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும், நல்ல காரியம் பூரா நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி 5ல், 4ஆம் அதிபதி 5ல். இதெல்லாம் ஒரு சிறப்பு. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நன்மைகள் பூரா அனைத்தும் நடக்கும். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு எங்கே இருக்கார் அப்படின்னா, ஜென்மத்தில் இருக்காரு. இடம் மாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்து இங்கே வரலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம். இப்படி ஏதாவது ஒரு இடம் மாற்றங்கள், பதவி மாறலாம். ஆனால் பிரச்சனைகள் ஏற்படும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. கடகராசி என்பது உங்களுக்கு விரயமான நேரம், தேவையில்லாத செலவுகள்லாம் எடுத்து விடும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும். யார் சொல்வதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏதோ முதலீடு பண்ணாதீங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, திருமணம் பண்ணுவது, இப்படி நல்ல சுபகாரியங்கள் செய்யுங்க, இறைப்படி செய்யுங்க, நல்ல பலன் தரும். சிம்மராசி என்பதே உங்களுக்கு அமோகமான நாள். இருப்பினும் 7ல் சனி ராகு இருக்கு. 7ஆம் இடத்துல சனி ராகு இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு 2 கூட ஒரு பலமா 2லே இருக்காரு. அது ஒரு நன்மை. குரு இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதுவும் நல்லது. இருப்பினும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராகு 6ல் இருக்காரு. அது 2 உங்களுக்கு நல்லது. 10ஆம் இடத்துல இருக்கிற குருபான் பதவியை பறிப்பாரு சொல்லுவாங்க. கெட்ட பேர் ஏற்படும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு இன்று நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். விருச்சிக ராசி என்பதில் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அஷ்டம குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. புதுசாக எதையும் தயவுசெய்து செஞ்சாரு. முதலீடெல்லாம் பண்ணாதீங்க. 6 மாதம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தடைப்படும், தாமதமாகும். தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு அமோகமான நாள். தனுசு ராசி என்பதுக்கு இன்று நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம் பூரா நடைபெறும். தனுசு ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 7.5 எல்லாம் முடிஞ்சு இப்போ சனி பகவான் 3ல், ராகு 3ல் இருக்கு. நல்ல மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 6ல் இருக்கு. ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள்.
அன்பான தனுசு ராசி என்பவர்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்வது நலம். அன்பான கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு அமோகமான நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாம் நடைபெறும். கும்பராசி என்பவர்களுக்கு 7.5 சனி இருக்கு, இருந்தாலும் குரு பகவான் 5ல் இருக்கார். மீனராசி என்பவர்களே உங்களுக்கும் நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 4ல் இருக்கார். ஆனால் அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று இப்போ 22ஆம் தேதி புரட்டாசி 22ஆம் தேதி கடகத்துக்கு வராரு. 2 மாதம் இருக்காரு. அந்த 2 மாதம் உங்களுக்கு அமோகமான பலன் தரும். அன்பான மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். கோளர் திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். அதாவது கிரகங்களுடைய அசைவில் நமக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வருதோ அதெல்லாம் நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும். நம்முடைய முயற்சிகள் பலிதமாகும். அதனால் நல்ல இடத்துல கிரகங்கள் இருந்தால் நம்ம செய்கின்ற காரியங்கள் வெற்றி அடையும். அதுக்காக கொண்டாந்தலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. பெரிய கோடீஸ்வரன் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? நம்முடைய உழைப்பில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானங்கள் வரும், முன்னேறலாம். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அன்பான நேயர்களே, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு கடவுள் வழிபாடு பக்தியோடு செய்யணும். இந்த பக்தியோடு இந்த கடவுள் வழிபாடை நாம் செய்து வந்தோமையானால் இறைவன் நமக்கு நல்லருள் செய்வார் அப்படிலாம் சொல்கிறாங்க. நாம் இந்த பொருத்தம் பார்க்குற போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தவறுகள் நடக்குது. பொருத்தம் பார்க்குற போது அந்த ஒரு பேப்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மளிகை கடை சித்த பேப்பர் மாதிரி ஒரு அரை பேப்பர் வச்சுருக்காங்க. அந்த பேப்பரில் பெண்ணோடைய பேர், மாப்பிள்ளையோட பேர், வயசு இதை எழுதிவிட்டு என்ன நட்சத்திரம் என்ன ராசி இது 2 எழுதுகிறாங்க. அப்படியே அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற பொருத்தத்தை பார்த்து என்னென்ன பொருத்தம் இருக்குது அப்படின்னு எல்லா பொருத்தத்தையும் எழுதிட்டு இந்த பொருத்தம் ரைட்டு அப்படின்னு 10க்கு 9 12க்கு 9 பொருத்தம் இருக்குது, பிரமாதமாக இருக்குதுன்னு எழுதிப்படுறாங்க. ஜாதகத்தை ஆய்வு செய்வதில்லை. இந்த ஜாதகத்தில் தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குது 2 பேருக்கும் அப்படின்லாம் பார்க்குறதே கிடையாது. ஆமாம், ஆயுள் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, பொருளாதாரம் 2 பேர்கிட்ட யார்ட்டையாவது ஒருத்தட்ட மிஞ்சுமா, இந்த கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லை. புத்திர பாக்கியம் 2 பேருக்கு எப்படி இருக்குது, யாருக்காவது ஒருத்தருக்கு தாமதமானாலும் ஒருத்தருக்கு உடனே கிடைக்கலாம் அப்படின்னு இருக்கா, புத்திர காரகன் குரு பலமாக இருக்கா, களத்திர காரகன் சுக்கிரன் பலமாக இருக்காரா, இதெல்லாம் ஆய்வு செய்யாமல் அப்படியே அவங்க பொருத்தத்தை மட்டும் சொல்லிடுறாங்க. இந்த 7ஆம் இடம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதே கிடையாது. செவ்வாய் தோஷத்தை மட்டும்தான் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. 2 4 7 8 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே நல்ல ஜாதகத்தை ஒதுக்கி போடுறாங்க. இந்த களத்திர ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் 2 பேருக்கும் அதே மாதிரி இருக்கணும். களத்திர ஸ்தானம் சுத்தமாக இருந்தால் 2 பேருக்கும் சுத்தமாக இருக்கணும். இந்த களத்திரம்னா என்ன, அதுக்கு பொருள் சொல்ல தெரியாது. களத்திர தோஷம் தான் சொல்லுவாங்க. 7ல் செவ்வாய் இருந்தால் சனி இருந்தால் களத்திர தோஷம். இவங்களுக்கு தோஷம்னு சொல்லியே பழகி போயிட்டாங்க. அதனால் இந்த 7ஆம் இடத்துக்கு ஒரு அருமையான பொருள் இருக்கிறது. களத்திர ஸ்தானம் என்றால் களம் ப்ளஸ் உதிரம், களத்திரம். களம் என்றால் என்ன, உதிரம் என்றால் என்ன? களம் என்றால் கூடுகின்ற இடம், உதிரம் என்றால் இரத்தம். 2 இரத்தமும் ஒன்றாக சேருகின்ற இடம் களத்திர ஸ்தானம். ஒரு ஆணுடைய இரத்தமும் ஒரு பெண்ணுடைய இரத்தமும் சங்கமிக்கின்ற இடம், அதுக்கு பேர் தான் களத்திர ஸ்தானம்னு சொல்கிறது. அதை ஆய்வு செய்கிறது, அந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்றதே இல்லை யாருமே. அதனால் அதனுடைய பொருள்களையும் தெரியுதில்லை. அதனால் இந்த 2 இரத்தமும் ஒன்றாக சேரணும். சேருகின்ற பொழுது ஒரு இரத்தத்தில் பிரச்சனை இருந்தால் இன்னொரு ரத்தத்துக்கு எடுத்துக்கணும், இன்னொரு ரத்தத்தில் பிரச்சனை இருந்தால் இந்த ரத்தத்துக்கு எடுத்துக்கணும். அதனால் ஒரு பெண்ணுடைய உடம்பும் ஆணுடைய உடம்பும் ஒன்றாக சேருது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரவில்லை என்றால் வாழ்க்கை இல்லை. அப்படி சேருகின்ற பொழுது அந்த 7ஆம் இடத்தை வச்சு நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது 7ஆம் இடம் நிறைவாக இருந்தால் அந்த 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. அதுக்கு தான் களத்திர ஸ்தானம்னு பேர். இதை இவங்க களத்திர தோஷம் அப்படிங்கிறத அந்த தோஷங்கிறதோடையே அப்படின்னு வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் எந்த ஜாதகமும் தோஷமான ஜாதகம் இல்லை. இந்த ஜாதகங்களை நம்ம படைக்கல, பிரம்மா படைச்சது. அதனால் எந்த ஜாதகத்தையும் நம்ம தோஷம்னு சொல்லக்கூடாது. யாரை எடுத்தாலும் உடனே அப்படின்னு சொல்கிறான். இதில் மூர்த்த சங்கரகர தர்ப்பணம்னு ஒன்று இருக்குது. அந்த தர்ப்பணம் அந்த நூலில் என்ன எழுதியிருக்காங்கன்னா பெரியவங்க 1 4 7 8 12 இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் அழிகிறது.
நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாதோஷம் என்று சொல்லவே கூடாது என்று மூர்த்த சங்கரகர தர்ப்பணம் என்ற ஒரு பழைய நூலில் கூறியிருக்காங்க. பெரிய அதெல்லாம் அருமையான ஆய்வுக்குரிய நூல்கள். அப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்கு. இவன் உடனே அந்த இடத்துல, ஏன்னா இவன் படித்தா தான் அவனுக்கு தெரியும், அந்த இடத்துல பார்க்க மாட்டான். அதனால அவன் என்ன பண்ணிடுறான், செவ்வாய் தோட்டம் இது சேர்க்கக்கூடாது, பொண்ணுடைய செவ்வாய் நல்லா இருக்கு, மாப்பிள்ளைக்கு 12 செவ்வாய் இருக்கு அப்படிலாம் சொல்லி தவறான ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி தவிர்த்து விடுறாங்க. அன்பான நேயர்களை, ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுங்கள். ஒரு நல்ல படித்த அறிவான ஜோதிடர் நல்லுங்க, அனுபவம் உள்ள ஜோதிடர் நாருங்கள். அவங்கள்ட்ட பொருத்தம் பாருங்க. நம்ம குழந்தையுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகள் நன்றாக கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி அன்னை முத்துமகா மாரியம்மையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம்.